வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒரு ஆழமான அலசல். இன்னைக்கு நாம பார்க்க போற தலைப்பு இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றுல ஒரு மிக முக்கியமான அத்தியாயம், பர்தோலி சத்தியாகிரகம். உங்ககிட்டயும் என்கிட்டயும் பர்தோலி சத்தியாகிரகம், விவசாயிகள் உரிமை போராட்டம்னு சில குறிப்புகள் இருக்கு. அது ஆதாரமா வச்சுதான் இந்த நிகழ்வோட உள்ளே என்ன நடந்தது, அதோட தாக்கம் என்னன்னு அலச போறோம். வெறும் தகவலா பார்க்காம உண்மையில என்ன அர்த்தம், என்ன தாக்கம்னு புரிஞ்சுக்கிறதா நம்ம நோக்கம். சரி, ஆரம்பிக்கலாமா? கண்டிப்பா. பர்தோலிங்கிறது சும்மா ஒரு ஊர் பேர் மட்டும் இல்ல, அது ஒரு குறியீடுன்னே சொல்லலாம். மக்கள் தங்களோட உரிமைக்காக எப்படி அமைதியா ஆனா அதே சமயம் ரொம்ப உறுதியா போராட முடியுங்கிறதுக்கு ஒரு வரலாற்று சான்று இது. இந்த குறிப்புகள் வழியா நாம அந்த போராட்டத்தோட ஆழ்மாவை புரிஞ்சுக்கலாம். சரி, முதல்ல இந்த போராட்டத்துக்கான காரணம் என்ன? 1928க்கு போவோம். குஜராத்ல இருக்கிற பர்தோலி தாலுகா. அங்க என்னதான் நடந்துச்சு? குறிப்புகள் சொல்றபடி பிரிட்டிஷ் பம்பாய் மாகாண அரசு திடீர்னு நிலவரிய 30% ஏத்திட்டாங்க. இது எது சின்ன வரி உயர்வு இல்லையே. 30%னா யோசிச்சு பாருங்க. அந்த நேரத்துல விவசாயிகளோட நிலைமை, அதுவும் நம்ம மனசுல வைக்கணும். மழை சரியா பெய்யுமா தெரியாது, விளைஞ்சதுக்கு விலை கிடைக்குமா தெரியாது, கடன் பிரச்சனை, இப்படி இருக்கும்போது இந்த 30% வரி உயர்வு. ஆமா, நீங்க சொல்றது ரொம்ப சரி. தலையில இடி விழுந்த மாதிரி தான் அது இருந்திருக்கணும். பர்தோலி பகுதியில அப்ப பெரும்பாலும் பருத்தி மாதிரி பணப்பயிர்களை நம்பித்தான் இருந்தாங்க. ஆனா சந்தை விலை ஏற்ற இறக்கமா இருக்கும். விளைச்சல் நல்லா இருந்தாலும் சில சமயம் விலை போகாது. அப்படி இருக்கும்போது அவங்களோட மொத்த வாழ்க்கையே அந்த நிலத்தை நம்பித்தான். இந்த மாதிரி ஒரு சூழல்ல திடீர்னு 30% அதிகமா வரி கட்டணும்னு சொன்னா அது அவங்களோட வாழ்வாதாரத்தையே ஆட்டங்காண வச்சிடும் இல்லையா? அதனால இது வெறும் பணப்பிரச்சனை இல்ல, இது ஒரு அநீதின்னு அவங்க உணர்ந்தாங்க. அதுதான் எதிர்ப்புக்கு முக்கிய காரணம். ஓஹோ, அப்போ இந்த அநீதியை எதிர்த்து மக்களை ஒண்ணு சேர்த்தது யாரு? இங்கெல்லாம் சர்தார் வல்லபாய் பட்டேலோட பேர் வருது. குறிப்புகள்ல பிப்ரவரி 12, 1928 போராட்டம் ஆரம்பிச்சதா இருக்கு. விவசாயிகள் வரியை கட்டமாட்டோம்னு சொல்லி வரிகோடா இயக்கம் ஆரம்பிச்சிருக்காங்க. இது சும்மா வரி கட்ட மறுக்கிறது மட்டும் இல்லையே, இது காந்தியோட சத்தியாகிரக வழிமுறை தானே? ஆமாம், முற்றிலும். சத்தியாகிரகம்னா சும்மா இருக்கிறது இல்ல, மன உறுதியோட, வன்முறை இல்லாம அநீதியை எதிர்க்கிறது. வல்லபாய் பட்டேல் காந்தியோட வழிகாட்டுதலோட இத ரொம்ப சரியா கையாண்டார். பர்தோலிக்கு நேரடியா போய் கிராமம் கிராமமா மக்களை பார்த்து ஏன் இந்த வரி தப்பு, நாம ஏன் எதிர்க்கணும், எப்படி அமைதியா உறுதியா நிக்கணும்னு புரிய வச்சார். மக்களை மண்டலமா பிரிச்சு தன்னார்வலர்களை நியமிச்சு ரொம்ப திட்டமிட்ட போராட்டமா இதை மாத்தினாரு. வெறும் உணர்ச்சி வசப்பட்ட கூட்டமா இல்லாம ஒரு ஒருங்கமைக்கப்பட்ட இயக்கமா ஆக்கினாரு. இங்கே ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமா படுது. குறிப்புகள்ல சொல்றாங்க இந்த போராட்டத்துல பெண்கள் பங்களிப்பு ரொம்ப அதிகமா இருந்திருக்குன்னு. அது எப்படி? அந்த காலத்துல பொது போராட்டங்கள்ல பெண்கள் இவ்வளவு தீவிரமா கலந்துக்கிறது பெரிய விஷயமாச்சே. ஆமா ஆமா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இதுக்கு காந்தியோட அழைப்பும் பட்டேலோட ஊக்கமும் ஒரு காரணம். பெண்கள் வெறும் கூட்டத்துல நிக்கல, போராட்டத்தோட மையத்திலே இருந்தாங்க. மீட்டிங்ல கலந்துக்கிறது, ஊர்வலம் போறது, ஆண்களுக்கு தைரியம் சொல்றதுன்னு பல விதத்துல அவங்க பங்கு இருந்துச்சு. அப்படியா? சில சமயம் வரி கேட்டு வர அதிகாரிகள் கிட்ட கூட தைரியமா பேசின சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. போராட்டத்துல கைதானவங்க குடும்பங்களுக்கு ஆதரவா நின்னாங்க. இது பர்தோலி போராட்டத்துக்கு ஒரு தனி பலத்தை கொடுத்துச்சு. சொல்லப்போனா இந்திய சுதந்திர போராட்டத்துல பெண்கள் பங்களிப்பு அதிகரிக்க இது ஒரு தூண்டுகோலா கூட அமைஞ்சது. சரி, போராட்டம் தீவிரமாகுது. குறிப்புகள் படி 1930 நிலைமை இன்னும் இறுக்கமாகுது. விவசாயிகள் ஏத்துன வரிய மட்டும் இல்ல, எந்த வரியுமே கட்டமாட்டோன்னு சொல்லிட்டாங்க போல. இது அடுத்த கட்டம் இல்லையா? முழு ஒத்துழையாமை மாதிரி. ஆமா, இது ஒரு பெரிய முடிவு. அதோட குறிப்புல ஒரு விஷயம் பாருங்க. கவர்மெண்ட் நிலத்தை ஏலம் விடுவாங்கன்னு தெரிஞ்சும் விவசாயிகள் சரி ஏலத்துல போகட்டும், ஆனா நாங்களா கையால நிலத்தை கொடுக்க மாட்டோம்னு நின்னாங்களாம். இது என்ன மாதிரியான ஒரு மன உறுதி? நம்ம வாழ்வாதாரமே போனாலும் சரி சுயமரியாதையை விட மாட்டோம்னு சொல்ற மாதிரி இருக்கே. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? இதுதான் சத்தியாகிரகத்தோட உச்சம்னு சொல்லலாம். நிலம்னா விவசாயிக்கு உசுறு மாதிரி. ஆமா, அதை இழக்க துணியறதுங்கிறது நினைச்சு பார்க்க முடியாத தியாகம். ஆனா அவங்க ஏன் அப்படி செஞ்சாங்கன்னா, தாங்களா கொடுத்தா அந்த அநியாயமான வரியை ஏத்துக்கிட்ட மாதிரி ஆயிரும். போராட்டத்தோட நோக்கமே போயிடும். சரி சரி. ஏலத்துல போறதுங்கிறது அரசாங்கத்தோட அடக்குமுறை. ஆனா நாங்களா கொடுக்க மாட்டோம்னு சொல்றது அது அவங்களோட தார்மீக எதிர்ப்பு, ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி. இது வெறும் பொருளாதார போராட்டம் இல்ல, இது தன்மானத்துக்கான நீதிக்கான போராட்டம்னு ஆழமா காட்டுச்சு. அந்த மன உறுதியும் கூட்டு முடிவுதான் போராட்டத்தோட பலம். ஆனா
அரசாங்கம் சுமார் இருந்திருக்குமா விவசாயிகளோட இந்த உறுதிய பார்த்துட்டு அவங்க நிலத்தை எல்லாம் கையகப்படுத்தி ஏலத்துல வித்துட்டதா குறிப்புகள் சொல்லுது. இது போராட்டக்காரங்களுக்கு பெரிய அடியா இருந்திருக்குமே, கண்ணு முன்னாடியே சொந்த நிலம் பறி போறத பாக்குறது. நிச்சயமா இது ரொம்ப கடுமையான நடவடிக்கை. பிரிட்டிஷ் அரசு அப்படிதான் மக்கள் போராட்டங்களை ஒடுக்க நினைச்சாங்க. நிலத்தை பறிக்கிறது, அரெஸ்ட் பண்றது, ஃபைன் போடுறதுன்னு பல வழியில அழுத்தம் கொடுத்தாங்க. விவசாயிகளுக்கு இது உணர்வு ரீதியா பொருளாதார ரீதியா பெரிய பாதிப்பு தான். பல குடும்பங்கள் கஷ்டப்பட்டாங்க. இது போராட்டத்துக்கு ஒரு பின்னடைவு மாதிரி அந்த நேரத்துல தெரிஞ்சிருக்கலாம். அவங்களோட உறுதியை குலைக்க செஞ்ச முயற்சி அது. போராட்டம் தோத்துடுச்சா? இல்ல, இங்கதான் ஒரு ட்விஸ்ட். குறிப்புகள் படி கொஞ்சம் வருஷம் கழிச்சு 1937ல காங்கிரஸ் கட்சி மாகாண தேர்தல்கள்ல ஜெயிச்சு ஆட்சிக்கு வராங்க. அப்போ என்ன ஆச்சுன்னா, பர்தோலி விவசாயிகள் கிட்ட இருந்து பறிச்ச நிலத்தை எல்லாம் அவங்களுக்கே திருப்பி கொடுத்துட்டாங்களாம். நம்ப முடியலல்ல? ஆமா, இதுதான் இந்த போராட்டத்தோட நீண்ட கால வெற்றி. உடனடி அடக்குமுறையில அவங்க தூண்டு போகல. அவங்களோட தியாகம், அவங்களோட உறுதி வீண் போகல. 1937ல அரசியல் சூழல் மாறுது. காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்ததும் பர்தோலி விவசாயிகளோட நியாயமான கோரிக்கையை ஏத்துக்கிட்டு நிலங்களை திருப்பி கொடுத்தாங்க. இது நமக்கு ரெண்டு விஷயத்தை தெளிவா காட்டுது. ஒன்னு, அகிம்சையான உறுதியான மக்கள் போராட்டம் அது நீண்ட காலத்துல ஜெயிக்க முடியும். ரெண்டாவது, அரசியல் மாற்றங்கள் வந்து மக்கள் போராட்டங்களோட வெற்றிக்கு எவ்வளவு முக்கியம் காட்டுது. பர்தோலி சத்தியாகிரகம் பட்டேலோட புகழை தேசிய அளவுல உயர்த்தினதோட மட்டும் இல்லாம மொத்த இந்திய சுதந்திர போராட்டத்துக்கே ஒரு புது தெம்பு கொடுத்துச்சு. ரொம்ப அருமை. சரி, இவ்ளோ நேரம் நாம பேசினத வச்சு இந்த குறிப்புகள் சொல்ற முக்கிய விஷயங்களை ஒரு தடவை தொகுத்து பாத்திரலாமா? சொல்லுங்க. 1, காரணம். அந்த நியாயமில்லாத 30% வரி உயர்வு, அதுதான் உடனடி காரணம். சரி. 2, தலைமை. சர்தார் வல்லபாய் பட்டேலோட உறுதியான திட்டமிட்ட தலைமை மக்களை ஒன்னு சேர்த்து வழி நடத்தினது. 3, வழிமுறை. February 1928ல ஆரம்பிச்ச வரிகொடா இயக்கம் முழுக்க முழுக்க சத்தியாகிரகம், அகிம்சை வழியில. கரெக்ட். 4, தியாகம். 1930ல விவசாயிகள் வந்து நிலத்தையே இழக்க துணிஞ்சது. அவங்களோட மன உறுதியும் தன்மானமும் மிக முக்கியமானது. 5, பெண்களோட பங்களிப்பு ரொம்ப தீவிரமா இருந்தது. போராட்டத்துக்கு ஒரு புது பரிமாணத்தை கொடுத்துச்சு. ஆமாம். 6, அரசாங்கத்தோட அடக்குமுறை. நிலத்தை பறிமுதல் செஞ்சு ஏலம் விட்டது. கடைசியா 7, வெற்றி. 1937ல காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்ததும் நிலம் திரும்ப விவசாயிகளுக்கே கிடைச்சது. இது போராட்டத்தோட நீண்டகால வெற்றி. அரசியல் மாற்றத்தோட தாக்கமும் இதுல தெரியுது. ரொம்ப சரியா தொகுத்தீங்க. இந்த பாயிண்ட்ஸோட சேர்த்து பர்தோலி சத்தியாகிரகம் நமக்கு கத்துக் கொடுக்கிற பாடங்களையும் நம்ம பார்க்கணும். இது வெறும் ஒரு கதை இல்ல. மக்கள் ஒண்ணு சேர்ந்தா எவ்வளோ பெரிய சக்தியும் எதிர்க்க முடியுங்கிறத இது காட்டுது. கூட்டுச் செயல்பாட்டோட சக்தி. ஆமா. அதே மாதிரி அகிம்சைங்கிறது பலவீனம் இல்ல, அது ஒரு பெரிய ஆயுதங்கிறதையும் இது காட்டுது. அப்புறம் எந்த ஒரு போராட்டத்துக்கும் தெளிவான, நேர்மையான, திறமையான தலைமை எவ்வளவு முக்கியம்னு பட்டேல் உதாரணம் மூலமா தெரியுது. அருமை. பர்தோலி சத்தியாகிரகம் பத்தின இந்த ஆழமான அலசல்ல எங்களோட இருந்தவங்களுக்கு நன்றி. இந்த குறிப்புகள் மூலமா இந்த முக்கியமான வரலாற்று நிகழ்வோட பல பக்கங்களையும் அதோட முக்கியத்துவத்தையும் நீங்க உணர்ந்திருப்பீங்கன்னு நம்புறோம். இது சும்மா பழங்கதை இல்ல. இன்னைக்கும் நாளைக்கும் கூட இதுல பல பாடங்கள் இருக்கு. ஆமா. நிறைவா நீங்க யோசிச்சு பார்க்கறதுக்கு ஒரு கேள்வியோட முடிக்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ கிட்டத்தட்ட 100 வருஷம் கழிச்சு இன்னைக்கும் இந்தியால விவசாயிகள் பல பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க, போராடுறாங்க இல்லையா? ஆமா. இந்த சூழல்ல பர்தோலி சத்தியாகிரகத்தோட அனுபவங்கள், அவங்க பயன்படுத்தின வழிமுறை, கிடைச்ச வெற்றி, சந்திச்ச சவால்கள், இதெல்லாம் இன்னைக்கு இருக்கிற விவசாயிகளோட போராட்டங்களுக்கு எப்படி ஒரு வழிகாட்டியா, இல்ல ஒரு உத்வேகமா, ஏன் ஒரு எச்சரிக்கையா கூட இருக்கலாம்னு நீங்க நினைக்கிறீங்க? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.